ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். தேவியின் பல அவதாரங்களில் உக்கிரமும் கருணையும் கொண்டதாக திகழ்வது துர்க்கை ஸ்வரூபம். அவள் தீயவர்களிடம் மட்டுமே தனது கோபத்தை காட்டுவாள். தன்னை சரணடைவோர்க்கு எப்போதும் அரணாக திகழ்வாள். அவளை வணங்குவோரது துன்பங்கள் யாவும் தூரத்தில் ஓடும். மலை போன்ற துயர்களும் பனி போல விலகும். தேவர்களையும் ரிஷிகள் பெருமக்களையும் அழிப்பதற்காக 1000 அக்ரோனி சேனைகளுடன் பலம் பொருந்திய தளபதிகளுடன் படையெடுத்தான் துர்கமன் என்ற அரக்கன். அதை கண்டு கதறி கலங்கினார்கள் தேவர்கள். தவித்து மருகியவர்கள் அம்பிகையை பராசக்தியை சரணடைந்தனர். தேவர்களையும் ரிஷிகளையும் ஓரிடத்தில் வைத்து அவர்களை சுற்றி அக்னி மண்டலத்தை உருவாக்கி அவர்களை பாதுகாத்தாள். அடுத்து துர்கமனை அழிக்க புறப்பட்டாள் தேவி. பஞ்ச பானங்கள் எனும் 5 பானங்கள் புறப்பட்டு துளைக்கும் அம்பை எய்தினாள் அன்னை. அவனுடைய உடலிலிருந்து பஞ்ச பிராணனும் வெளியே வந்தது. துர்கமாசுரன் அழிந்தான். அவன் உடலிலிருந்து வந்த மந்திரங்கள் பேரொளியாக தகதகத்தன. அவை லோகநாயகியான பராசக்தியினுள்ளே பிரவேசித்தன. இதனால் அம்பாளுக்கு சர்வ மந்திரமயி என்றொரு திருநாமம் அமைந்ததாக சொல்கிறது புராணம். துர்க்கம் என்றால் கோட்டை, அகழி என்றோர் அர்த்தம் உண்டு. துர்க்கை என்றால் கோட்டையின் நாயகி. அகழியாக இருந்து நம்மை துன்பங்கள் நெருங்காமல் துஷ்ட சக்திகள் அண்டாமல் காப்பவள் அன்னை துர்க்கை. துர்க்கமன் என்ற அசுரனை அழித்து துக்கங்களையெல்லாம் போக்கியவள் என்பதால் அம்பிகைக்கு துர்க்கை என்ற திருநாமம் அமைந்ததாக சொல்லப்படுகிறது. துர்க்கையை வழிபடுவதும் அவளது ஸ்லோகத்தை சொல்லி அவளை ஆராதிப்பதும் மிகுந்த சக்தி வாய்ந்தவை. செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கையை வழிபட உகந்த நாளாக சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ராகுகால வேளையில் துர்க்கையை வணங்குவதும் விளக்கேற்றுவதும் துர்க்கையின் ஸ்லோகத்தை பாராயணம் செய்வதும் நல்லனவற்றையெல்லாம் வழங்கும். வீட்டில் தடைகளையெல்லாம் தகர்த்தேறியும் தீய சக்திகளை அழித்து நம்மை காக்கும் என்பது ஐதீகம். துன்பங்கள் தூர ஓடும். மலை போன்ற துயரும் பனி போல விலகும். மாங்கல்ய வரம் தருவாள். மாங்கல்ய பலம் காப்பாள். வீட்டில் நீண்ட காலமாக தள்ளி போய்க் கொண்டிருந்த மங்கள காரியங்களையெல்லாம் நடத்தி தந்தருள்வாள் அன்னை துர்காதேவி. அவளது கவச்சத்தை நாம் சொல்லி அவள் அருள் வேண்டுவோம். அன்னை துர்காம்பிகை திருவடிகளை சரணம். ஸ்ரீ துர்கை கவச்சம். ஓம் சக்தி துர்கையம்மா ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி துர்கையம்மா ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம். கதிரவன் ஒளியே கண்மணி வருக. ஜெககண ஜெககண தேவியே வருக. திமி 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 துர்கா வருக. பறையொளி சாற்றி பன்மணி வருக. ஜல் 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 என தண்டை ஒளி முழங்க. கல கல எனவே கைவளை குலுங்க. பிரம்பொலி சாற்றி பிரம்மாணி வருக. மாயரூபிணி சாமுண்டி வருக. வரமது அருளும் வனமாலினியே. தண்டக மண்டல குண்டலதாரிணி சாமுண்டேஸ்வரி துர்கா தேவி. ஸ்ரீ சக்கரஸ்வரூபிணி பீதாம்பரியே. என்னை ஆளும் அன்னை இருக்க. என்னிடர் நீங்கி தன்மயமாக்கி சின்மயானந்த முத்திரை காட்டி ஜெகமதை காக்கும் கருணை விழியும் தயையின் நோக்கும் கருணாமிருதமும் பாசாங்குசமும் கரும்பும் வெல்லும் என் சித்தத்துள்ளே சிவமயமாய் நின்று நான் என்ற அகந்தை கர்வமொழிந்து அம்புவில் கொண்டு துன்பம் துடைத்தாள். அன்புருவில் என்னை கலந்திட செய்தாள். எத்தனை தொல்லை எத்தனை அல்லல் என் பிணி எல்லாம் எடுத்து விழுங்கி தீமையகற்றும் தீமிதி வந்தாள். பில்லி சூனியம் பெரும் பகையேவல் எல்லாம் எரித்து நீரது ஆகும். வல்லமை உள்ள வலிய பிடாரி இருளன் காட்டேரி துன்ப சேனையும் துர்கா தேவியின் பெயரை கேட்டால் துன்பங்கள் யாவும் தூரத்தில் ஓடும். போட்டி பொறாமை பொடி பொடியாகும். பொற்கொடி துர்கா லக்ஷ்மியை கண்டால் இழிவுகள் நீங்கி செல்வம் ஓங்கும்.
ஓம் என்றொலிக்கும் பிரணவஸ்வரூபிணி ஓம்காரதோணி உமையவள் வந்தாள். தன்னை அடுத்தவர் துன்பம் அகற்றி என்னை எடுத்தாட்கொண்டவள் அன்னை. தஞ்சமென்றோரை காப்பவள் துர்கா அன்னை இருக்க எனக்கினி பயமேன். என் நிகரில்லை அன்னையே எல்லாம் புவனம் முழுவதும் புவனேஸ்வரியாள். மலை போல இடர்கள் பொடி பொடியாக்கி மங்கையர் மணமதை முடிப்பவள் துர்கா. மணமலர் சூட்டி மகிழ்வாள் துர்கா. துர்கா பகவதி என்று நினைத்தாள் துஷ்டரை அடியுடன் வேறறு தேடுவாள். மலை போல் துயர்கள் பனி போல நீங்கும் விதியும் விலகும் நிதியும் அளிப்பாள் மதியும் அவளே காஞ்சி காமாட்சி. சூலினி மாலினி கபாலினி மாயே கேசவ சோதரி துர்கா மாயே. शुम्भनि शुम्बिनि दुर्गा माये महिष संहारिणि दुर्गा माये. वरप्रसादिनि वैकुण्ठेश्वरि माधव सोदरि मङ्गलाम्बिகையே. எனையாட்கொண்டு எனையாதரிப்பாய் உன்னையே நம்பி வாழ்வேனம்மா. ஓம் சக்தி துர்க்கையம்மா ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம். எனையாட்கொண்டு எனையாதரிப்பாய் உன்னையே நம்பி வாழ்வேனம்மா. ஓம் சக்தி துர்க்கையம்மா ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி துர்க்கையம்மா ஓம் சக்தி ஓம். 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 ஸ்ரீ துர்காதேவி கவச்சம். ஸ்ரீ கணேशाय नमः. ईश्वर उवाच शृणु देवि प्रवक्ष्यामि कवचं सर्वसिद्धिदं. पठित्वा पाठयित्वा च नरो मुच्येत सङ्कटात्. अज्ञात्वा कवचं देवि दुर्गा मन्त्रं च यो जपेत् सनाप्नोति फलं तस्य परं च नरकं व्रजेत्. इदं गुह्यतमं देवि कवचं तव कथ्यते गोपनीयं प्रयत्नेन सावधानवधारय. उमादेवी शिरः पातु ललाटे शूलधारिणी. चक्षुषी केचरी पातु कर्णौ चत्वरवासिनी. सुगन्धानासिके पातु वदनं सर्वधारिणी. जिह्वां च चण्डिका देवी ग्रीवां सौभद्रिका तथा. अशोकवासिनी चेतो द्वौ बाहू वज्रधारिणी. कण्ठं पातु महावाणी जगन्माता स्तनद्वयं. हृदयं ललिता देवी उदरं सिंहवाहिनी. कटिं भगवती देवी द्वावूरु विन्ध्यवासिनी. महाबला च जङ्गे द्वे पादौ भूतलवासिनी. एवं स्थितासि देवी त्वं त्रैलोक्ये रक्षणात्मिका. रक्ष मां सर्वगात्रेषु दुर्गे देवी नमोऽस्तुते. इत्येतत् कवचं देवी महाविद्याफलप्रद. यः पठेत् प्रातरुत्थाय सहि तीर्थफलं लभेत्. योऽन्यसेत् कवचं देहे तस्य विघ्नं न क्वचित्. भूतप्रेतपिशाचेभ्यो भयं तस्य न विद्यते. इति श्रीकुब्जिकातन्त्रे श्रीदुर्गाकवचं सम्पूर्णं. श्रीगुरुभ्यो नमः.